everyone. ரொம்ப நாள் கழிச்சு வீடியோவே போடல நண்பர்களே. நேரமே கிடைக்கல. ஃபேஸ்புக்லயே டைம் ஸ்பெண்ட் பண்றதுனால எனக்கு வந்து பாத்தீங்கன்னா நேரம் கிடைக்கல. ஸோ ஐம் எக்ஸ்ட்ரீம்லி சாரி ஃபார் தட். இன்னைக்கு வந்து ஒரு சூப்பரான ஒரு தலைப்பு. நிறைய பேர் சொல்வது உண்டு, மேம் எனக்கு வந்து ஆங்கிலம் இருக்கிற ஆங்கிலமும் மறந்து போயிடும் போல, அதனால ஏதாவது ஒரு டிப் சொல்லுங்க அப்படின்னு கேட்டிருந்தாங்க. உங்களுக்கான ஒரு சூப்பரான ஒரு டிப் இப்போ கொடுக்க போறேன். இந்த ஸ்பெசிஃபிக்கான ஒரு ரூலை நீங்க யூஸ் பண்ணுங்க. அப்பதான் உங்களுக்கு வந்து ஈஸியா இங்கிலீஷ்ல பேச முடியும். இப்போ நான் கொடுக்கக்கூடிய ஒரு முக்கியமான ஒரு அட்ஜெக்டிவ் அப்படின்னா சோ கால்ட். சோ கால்ட் அப்படின்றது எங்க பயன்படுத்தலாம்? அதோட அர்த்தம் மேல கொடுத்துருக்கேன். நாட் ஷியோர், நாட் சூட்டபிள், நாட் கரெக்ட், நாட் எட் நோன் பை மெனி பீப்புள். நாட் ஷியோர்னா உறுதியா தெரியாது. நாட் சூட்டபிள்னா அதுக்கு இதுக்கு சம்மந்தமே இல்லை. நாட் கரெக்ட்னா சரியில்லை, இது வந்து சரியே இல்லை, சரியான ஒரு பதிலே இல்லைன்ற மாதிரி. நாட் எட் நோன் பை மெனி பீப்புள்னா நிறைய பேருக்கு தெரியல, இப்படிதான். ஸோ இதுதான் இந்த சோ கால்ட் அப்படின்றதோட மீனிங். சரிங்களா? இப்போ நம்ம அதை ஃபிக்ஸ் பண்ண போற பாருங்க. The so called 16 activities made him to speak English fluently. இப்போ இந்த 16 activities வந்து நம்மளுடைய ஆக்டிவிட்டிஸ் தான். நம்மளுடைய புக்கோட நேம் வந்து ஸ்பீக் இங்கிலீஷ் இன் 16 hours. ஸோ அந்த புக்ல இருக்கிற ஆக்டிவிட்டிஸை நான் நடத்திட்டு இருக்கேன்னா நல்லா இங்கிலீஷ்ல பேச ஆரம்பிச்சிட்டாங்கன்னு வச்சுக்கோங்க. இது ஒன்லி ஃபியூ பீப்புளுக்கு மட்டும் தான் தெரியுது, நிறைய பேருக்கு தெரியல. அதை தான் இங்க கொடுத்துருக்கேன். The so called 16 activities made him to speak English fluentlyனா இந்த 16 டெக்னிக்ஸ் வந்து சில பேருக்கு மட்டும்தான் தெரியும் அப்படின்ற அர்த்தம். அதான் not yet known by many people. அதாவது நிறைய பேருக்கு இது தெரிய வரல, ஆனா இது வந்து நிறைய பேரை சில பேரை பேச வச்சிருக்கு ஆங்கிலத்துல அப்படின்றத குறிக்கக்கூடிய ஒரு சென்டென்ஸ் தான் so called இங்க பயன்படுத்தி இருக்கோம். ரெண்டாவது, it was one of his so-called friends who was arrested by police. ஒரு நபர் சரியா தெரியல, I'm not sure, பட் இருந்தாலும் அவருடைய அத்தனை நண்பர்கள யாரோ ஒருத்தர் அரெஸ்ட் பண்ணிட்டாங்க அப்படின்னு சொல்லுவோம். அப்ப அந்த இடத்துல வந்து யூ ஆர் நாட் ஷியோர், யூ ஆர் நாட் ஃபர்ம், நீங்க உறுதியா சொல்லல. அதனால சோ கால்டு அப்படின்ற விஷயத்த அங்க நம்ம வைக்கிறோம். இது நிறைய பேருக்கு தெரியாது. சரிங்களா? சரி, இப்போ மூணாவது விஷயம் பாருங்க. ஐ திங்க் த சோ கால்டு மேனேஜ்மெண்ட் did this mistake. I think the so-called management did this mistake. இங்க வந்து so-called management அப்படின்றது I'm not sure. எந்த மேனேஜ்மெண்ட் அப்படின்றத நான் உறுதிப்படுத்தல, அதனால நான் அப்படி சொல்றேன் so-called. ஸோ அவங்களாக இருக்கலாம், நாட் ஷியோர் அப்படின்னு கூட சொல்லலாம். ஸோ அந்த மாதிரி டவுட்ஃபுல்லான ஒரு நாட் ஷியோர், உறுதியற்ற நிலையிலே சொல்லப்படுகிற அல்லது சில பேருக்கு மட்டும் தெரிந்து பல பேருக்கு தெரியாமல் இருக்கக்கூடியதாகவும் இல்ல அதுக்கு இதுக்கு சம்மந்தமே இல்லாமல் இருக்கக்கூடியதாகவும் அமையக்கூடிய இடங்கள்ல சோ கால்ட் அப்படின்றத பயன்படுத்திக்கங்க. இந்த வீடியோல நீங்க வந்து எனக்கு ஒரு சென்டென்ஸ் அல்லது ஒரு 3 சென்டென்சஸ் இது மாதிரி எனக்கு மேக் பண்ணி இந்தந்த அர்த்தங்கள்ல எனக்கு நீங்க என்ன செய்யணும், காமெண்ட் செக்ஷன்ல தெரிவிங்க. நீங்க பிராக்டிஸ் பண்ணதான் நண்பர்களே ஆங்கிலம் பேச முடியும். ஸோ எல்லாம் சொல்லுவாங்க எனக்கு வந்து இருக்கிற இங்கிலீஷும் போச்சு அப்படின்ற நிலைமைக்கு நீங்க வராம இருக்கணும்னா இந்த பிராக்டிஸை பண்ணுங்க, சீக்கிரமா இங்கிலீஷ்ல பேசுங்க. நம்ம ஆன்லைன் கோர்ஸ் அக்டோபர்ல வந்து 5th அக்டோபர் அன்று நம்ம அடுத்த பேட்ச் ஸ்டார்ட் பண்ண போறோம். நீங்க அந்த பேட்ச்ல சேரணும் அப்படின்னு விருப்பப்பட்டீங்கன்னா இந்த வாட்ஸ்அப் நம்பருக்கு உடனே தொடர்பு கொள்ளுங்க. ஸோ கீழே அல்லது மேல இருக்கிற வாட்ஸ்அப் நம்பருக்கு தொடர்பு கொள்ளுங்க. வேற எதுவும் உங்களுக்கு கொரீஸ் இருந்துச்சுன்னா என்னுடைய நம்பருக்கு நீங்க தாராளமா வாட்ஸ்அப் மூலமாக உங்களுடைய டவுட்ஸை வந்து கிளியர் பண்ணலாம். தேங்க்யூ.